عن عبد الله بن عباس رضي الله عنهما قال அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கானல் ஃபதுலு ரதீஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதுல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செல்லும் போது அவரோட ஒட்டகத்தில் பின்புறத்தில் உட்கார்ந்திருந்தார். ஃபஜாஅத் இம்ராத்து மின் கஸ்அமா என்ற கபீலாவிலிருந்து ஒரு பெண்மணி வந்தார்கள். ஃபஜாலல் ஃபதுலு யன்சுரு இலைஹா வ தன்சுரு இலைஹி. ஃபதுல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்தார்கள், அந்த பெண்மணி ஃபதுல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். வஜால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிஃபுல் வஜ்ஹல் ஃபதுலி இலா ஷிக்கில் ஆஹிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முகத்தை வேறு பக்கம் திருப்பிவிட்டார்கள். ஃபகாலத் யா ரசூலல்லாஹ். பிறகு அந்த பெண்மணி கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஃபரீதத்தல்லாஹி அலா இபாதிஹி ஃபில் ஹஜ். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்கள் மேல் ஹஜ்ஜை கடமையாக வைத்திருக்கான். அதரகத் அபி ஷைഖன் கபீரன். என்னோட தந்தை வயதானவர். லா யஸ்புத்து அலா ராஹிலதிஹி. அவரால் ஹஜ் பயணம் செய்ய முடியாது. அஃப அஹுஜ்ஜு அன்ஹு. நான் அவர் சார்பாக ஹஜ் செய்யலாமா? கால நஆம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆம், நீங்கள் செய்து கொள்ளலாம். வஸாலிக ஃபி ஹஜ்ஜத்துல் வதா. இது ஹஜ்ஜத்துல் விதாவில் நடந்த நிகழ்வு.